தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நீ 2016 அப்படியே மறந்து தூக்கி போட்டு. இது வரைக்கும் நான் ஒண்ணு மட்டும் நினைச்சுக்க, அந்த 2016ல நீ எத்தனை தடவை கீழே விழுந்து 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 வந்தியோ அதை மட்டும் 2017ல கவனமா இருந்துக்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் என்ன செய்யலாம்? வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் எப்படியா கோடு போட்டு வச்சுக்க. அவரை நோக்கி பார்க்கிற வெட்கப்பட மாட்டா. முகாந்தரம் இல்லாம உனக்கு துரோகம் பண்ண வெட்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலி ரெண்டாவது எப்படி சத்துரு வெட்கப்பட போறானா? ரெண்டாவது 119வது சங்கீதம், Psalm 119 verse 78. 119:78. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கிறுக்க பார்த்தபடியால் எப்படியா உன் மேல அபாண்டமான பழியை சுமத்து இருப்பாங்க. அந்த பொய்களினாலே கெடுக்க பார்த்தபடியினால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ கட்டளைகளை தியானிப்பேன். அகங்காரிகள் என்ன எதனால பாதிச்சாங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சுக்க. நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிற என்று சொன்னா உனக்கு அப்படியே பஞ்சு மெத்தட் இல்ல. ஆனா 2016 வரைக்கும் எப்படியா உன்னை ஓட்ட போட்டு உன்னை குத்தி உன்னை ஏமாத்தி உன்னை துரோகம் பண்ணாங்க. உனக்கு வந்த ப்ரமோஷனை கெடுத்திருக்கலாம். ஆனால் நல்லா கவனிச்சுக்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு உனக்கு? அவர் செய்ய போகிற காரியம் வித்தியாசமானதா இருக்க போகுது. எப்படியா? பொய்களினால் கெடுக்க பார்த்தபடினால் வெட்கப்பட்டு போவார்களாக. that person எதை விதைச்சாங்களோ அவங்க இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்கார்ந்துகிட்டு வெறுமையா நீ அல்லேலூயா சொல்லிட்டு போவாத. நீ ஒவ்வொரு வசனத்தையும் வைராக்கியமா எடு. நீ வேலை செய்யற இடத்துல உன் கண் கூட நீ அற்புதத்தை பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உனக்காக யாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு பொய் நான் மட்டும் உண்மையா வேலை செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. சில சீனியர் ஹெச்ஆர்கள் இருக்காங்க. எப்படி தெரியுமா? ஒழுங்கா ஒருத்தர் வேலை செய்யறானா அவன் தலையில எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்க அப்படியே மேலோட்டமா அப்படி பாரு. அவர் டைரக்டர் வாராரு அல்லது பெரியவர் வாராருன்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க? உள்ள வந்து கரெக்ட். அனுபவம் பாருங்க எவ்வளவு அழகா உள்ள வந்து நின்னுட்டு கரெக்டா வந்து சீன் காட்டி. அதான் அப்படிதானே மெட்ராஸ் அவன் காட்டிங் பிளேயர் எடுத்து அந்த நேரம் மட்டும் அவர் வர்றாரு பார்த்தீங்களா? இல்ல உடனே இவர்கிட்ட நின்னுட்டு இது அப்படி என்ன இது வரைக்கும் அப்படி இப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. ஆமென். சீன் போடுறவன்லாம் இந்த வருஷம் மாட்டிக்குவான். ஆமென். அது ஸ்கூலா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி, பேங்கா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் நீ வேலை செய்யற இடத்துல யாரு சீன் போட்டாலும் நீ ஆண்டவர்கிட்ட வைராக்கியமா நின்னா உன்னுடைய சத்ரு 2016ல துள்ளுன சத்ருவை மாட்டிக்கிட்டான். ஹல்லேலூயா. ஆனா அவன் வெட்கப்பட்டு போவான்னு சொன்னார்ல, அதுல பின்னால ஒரு இக்கனா வச்சு அனுப்பியிருக்காங்க. அது என்ன இக்கனான்னு கொஞ்சம் வாசிங்க. நானும் கட்டளைகளை தியானிப்பேன். அங்க வேலை மாட்டிக்கிட்டு எவ்வளவு அழகா ஊக்கு போட்டுட்டாரு பாருங்க. ஏய், நான் இந்த தடவை செய்ய போறேன்டா, உனக்கு அற்புதத்தை செய்ய போறேன்டா, உனக்கு அதிசயமான காரியத்தை நடப்பிக்க போறேன்டா. ஆனா நீ என்ன செய்யணும்? வாக்கு கொடுக்கணும். உங்களுடைய வசனத்தை நான் என்ன பண்ணுவேன்? ஹல்லேலூயா. நம்ம செய்யற பெரிய காரியம் என்ன தெரியுமா? நல்ல வசனம் எல்லாத்தையும் நம்புவோம். எல்லாம் இருக்கு. ஆண்டவர் அற்புதம் செய்ய நம்ம கூட தான் இருக்கார். அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. கூட இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? அப்ப நம்ம கூட இருக்கிறார்னா நம்ம எவ்வளவு ரொம்ப தென்னாவட்டா நடக்கும் தெரியுமா? ஆனா அடுத்தவன் நடந்துட்டு போறான். ஏமாத்துறவன் லொல்லுக்காரன்லாம் என்ன பண்ணிட்டு போறான்? அவன் தென்னாவட்டா போறான். நம்ம எப்படி போறோம்? கூடி குறுகி பம்பிக்கிட்டு போற பூனைக்குட்டி மாதிரி போறோம். ஆமென். அது அல்ல. 2017 உன் சத்துரு வெட்கப்பட்டு போவான். நீ ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து வைராக்கியமா போ. நானோ உங்கள் கட்டளைகளை
மூன்றாவது ஒரு சத்துரு எப்படி வைக்கப்பட போறாங்க? ஏசாயா 26 book of Isaiah chapter 26 verse 11. கர்த்தாவே உம்முடைய கை ஓங்கி இருக்கிறது. நம்ப சொல்றத விசுவாசி. உம்முடைய கை ஓங்கி இருக்குப்பா. அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். என் கூட எனக்கு கூட நீ இருந்து உன் கை ஓங்கி இருக்கற அவன் பார்க்கல. ஆனாலும் ஜனத்துக்காக நீ கொண்ட வைராக்கியத்தை கண்டு நல்லா கவனிச்சுக்க, கோடு போட்டு வச்சுக்க. இந்த வருஷம் உன் மேல உன் ஆண்டவர் வைராக்கியமா வச்சுக்க. உன்னை உயர்த்துவேன். ஆமென். ஹalleluya. அவர் ஜனத்துக்காக நீ கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். நல்லா கவனிச்சுக்க, வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். எங்க உள்ள அக்கினி? மேல இருந்துலாம் வராது. அவர் உன் கூட இருந்த அக்கினி எங்க இருக்குது? யார் கூட இருக்கு? யார் கூட இருக்கு? ஆமென். உன் கூட அவர் வந்தா உன் மேல அந்த அக்கினி இறங்கிட்டே இருக்கும். ஆமென். ஹalleluya. எல் யேசுரன் எனக்காக யாவை செய்து எல் யேசுரன் எங்கள் துதிகள் வாசம் செய்வாரே. பகவான் என்ன மாத்திருக்காருயா. இதுவரைக்கும் நான் சோர்ந்து போய் பயந்து போயிருந்தேன். இனி உனக்குள்ள என்ன இல்ல? பயம். சொல்லுங்க பாப்பா, நெஞ்சில நல்லா தட்டி. இனி பயம் இல்லையா? அதுக்காண்டி தைரியமா சண்டை போட்டு சார். எனக்கு பயம் இல்ல. வந்து பாரு. ஆமென். யுத்தம் அவருடையது. அவர் உனக்காக யாவற்றையும் செய்வார். ஆமென். அப்போ முதல் காரியம் ஒண்ணு, போராடினவர்களை நீ தேடினாலும் காண மாட்டான்னா அவன் வெட்கப்பட போறான். ஆமென். மூன்று காரியத்தை சொன்ன. இரண்டாவது, உன்னுடைய எதிரி என்ன ஆக போறானா பாருங்க. உன் சத்துரு என்ன நிலைமைக்கு அவர் கொண்டு போறாராம். ஆதியாகமம் Genesis chapter 11 தொடக்க நூல் 11 காமன் பைபிள்ல தொடக்க நூல் இருக்கும். தொடக்க நூல் 11:8 வாசிங்கள. ஆதியாகமம் 11:8 Genesis chapter 11 verse 8. அப்படியே கர்த்தர் அவர்களை இடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். என்ன பண்ணினாரா? சிதறி போக பண்ணினார். என்ன பண்ணினாரு? சிதறடித்தார். பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். குறுக்கு வழியில பிளான். பரலோகத்துல நம்ம போறோம். எல்லாருக்கும் ஒரே மொழி. சரியா? அன்னைக்கு போட்டு சிந்து முடிச்சு விட்டதுதான் இன்னைக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளான்னு சண்டை இழுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியேப்பா சொல்லுவா. எல்லாமே ஒன்னாதான் இருந்தான். ஒன்னா இருந்துட்டு ஆண்டவர் என்னைக்கு வர என்ன எங்க தூக்கிட்டு போற? நம்ம கட்டுவண்டா ஒரு கோபுரம் அப்படின்னா அந்த கோபுரத்தை கட்டி நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம்டா. இவர் இருக்கிறார் யாரு? படைச்சவரே வேண்டாம். ஆமென். நாம அப்படித்தான். ஜெப வாழ்க்கை உனக்கு உயர 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 உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க without your God, நல்ல கவனிச்சுக்க, நீ ஜீரோங்கறத மட்டும் மறந்து. உன் கடவுள் இல்லைன்னு சொன்னா நீ யாரு? அதாவது ஒரு முத சாந்தம்ல இருக்கும்போது ஒரு ஸ்டிக்கர் ஒண்ணு கொடுத்தார். அந்த ஸ்டிக்கர்ல with Jesus you are hero, without Jesus you are zero. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இயேசு உன் கூட இருந்தா நீதான் ஹீரோ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்க லேடியா இருந்தா ஹீரோயின் சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஜெண்டா இருந்தா ஹீரோன்னு சொல்லுங்க. அது எத்தனை வயசா இருந்தாலும் ஹீரோ தான், ஹீரோயின் தான். ஆமென். ஹalleluya. 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 தேவன் உன்னை வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரியா உன்னை வச்சிருக்கிறார். ஐஸ்வர்யமான வச்சிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் இருக்கியா? என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்க ஆமென். ஹalleluya சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஹalleluya. எல்லாத்தையும் ஆண்டவர் பரலோகத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள போன பிறகு ஏதாவது இல்ல அல்லது பஸ்ல நுங்கமாக்கம் போகும்போது ஏறிக்கிட்டு அது இல்லன்னு சொன்னாங்க இருக்காங்க பிடிச்சிருவாங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 ஆண்டவர் செத்தவர் இல்லையா? உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார்.
அவர் என்ன செய்யறாரு பாருங்க, சிதறடிச்சார். கூட்டம் கூடி உன்னை யாரு காலி பண்ண நினைச்சாலும் தூக்கி சிதறடிப்பார். ஆமென். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் உந்தன் தோள்களில் நான் பயமின்றி வாழ்ந்திருப்பேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எஸ் லோர்ட், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திருப்பேன். என்னை அழுத்தும் போது உன் பாதத்தை நான் பிடித்துக் கொள்வேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீர் என்னை நடத்தி செல்வீர். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீர் என்னை நடத்தி செல்வீர். தூக்கி சுமப்பீரே என்னை தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே Yes, Lord. உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திருப்பேன். நீங்க தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம். Yes, Lord. தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திருப்பேன். நீங்க பாருங்கள், பாருங்கள் என்னை அழுத்தும் போது உன் பாதத்தை நான் பிடித்துக் கொள்வேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் கண்களாக நீரே என்னை நடத்தி செல்வீர். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் கண்களாக நீரே என்னை நடத்தி செல்வீர். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம். எங்களை பாதுகாத்திருந்து சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திருப்பேன். யோபு 5:12 வாசிக்க கேட்கலாம். யோபு 5:12. Job chapter 5 verse 12. தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குவார். நல்லா கவனிச்சுக்க, இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றார், எப்படி ஒரு சத்துரு உன்னுடைய வேலைத்தளத்துல உனக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை தடுக்கிறவன் இல்லன்னா உன் வேலையை வாங்கிட்டு தனக்கென்று பேரை எடுத்துக்கொள்ற பிச்சாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், எந்த நிலைமையிலையும் அவங்க திட்டங்களை இந்த வருஷம் ஆண்டவர் அதமாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட மாமனா இருந்தாலும் சரி, அவன் தில்லாலங்கடி வேலை கடை நடக்காது. எப்பேற்பட்ட நண்பனா இருந்தாலும் சரி, அவன் இந்த தடவை ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. நீ வேலை செய்யற இடத்துல ஐயோ எனக்கு ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்லி கலங்காத. ஆண்டவரை நோக்கி சொல்லு, ஆண்டவரை நான் உம்மை நம்பி செய்கிறேன், எனக்கு சாட்சியத்தை நீ கொண்டு வருவீர். ஆமென்.
ஹalleluya. மூன்றாவதாக ஏசாயா 37வது அதிகாரம். ஐசாயா 37 verse 27. ஐசாயா 37, ஏசாயா 37 27. உன் சத்துரு எப்படிப்பட்டவங்களா போவாங்க தெரியுமா? ஒண்ணு புரிஞ்சுக்க, இதுவரைக்கும் நீ வெட்கப்பட்டு போன, இனிமே அவர்கள் வெட்கப்பட்டு போவதை நீ பார்க்க முடியும். உன் உழைப்புக்கு, உன் வேலைக்கு, நீ செய்த காரியத்துக்கு வேலை உண்டு. ஆமென். நீ எந்த இடத்துல இருந்து கீழே தள்ளப்பட்டியோ அந்த இடத்துல இருந்து உன்னை உயர்த்துவார். ஹalleluya, ஹalleluya. உன் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய சத்துருக்கள், உன்னுடைய ஏமாத்துறவங்க, உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவங்க, உன்னை கடனாளி ஆக்குறவங்க, உன்னுடைய எல்லா தோல்விக்கும் காரணமானவங்க எல்லாரையும் தூக்கி சிதறடிப்பார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. உன் ஆண்டவர் உனக்கு தனியா வச்சிருக்கிறார் ஒரு காரியத்தை. அது எப்படி தெரியுமா? ஏசாயா 40 22 23 வாசிங்க. அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக இருக்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். எப்படிப்பட்ட நிலைமை? உன்னை என்ன செய்யறாராம்? 23 திரும்ப வாசிங்க. அவர் பிரபுக்களை மாயமாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். ஒண்ணு கவனிச்சுக்க, இந்த ஏமாற்று வேலை கட்ட பஞ்சாயத்துக்காரன் தான் இனிமே மாட்டுவான். ஆமென். பரப்ப நிலத்துல கட்ட பஞ்சாயத்து பண்றவன் எல்லா ஆட்சிக்காரனையும் தூக்கி போட்டார். ஒவ்வொன்னா மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமென். உன்னோடு கூட வழக்காடுகிறவன் வழக்காடுவார். ஆமென். உன்னோடு கூட இருக்கிறவர் இனி வர்ற நாட்கள்ல போய் இந்த இப்ப உள்ள அநேக சட்ட வல்லுநர்கள் இருக்காங்களே, யாரு லாயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அநேக பேர் குறுக்கு வழியில வந்து அவங்க கட்ட பஞ்சாயத்து தான் நிறைய நடக்குது. இனிமே அந்த கட்ட பஞ்சாயத்து எல்லாம் கட்டையாக்கி போடுவோம். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? இது வரைக்கும் எனக்கு வேலை இல்லை, இது வரைக்கும் எனக்கு அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்ப எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க, சாட்சி சொல்ல போறாங்க அப்படிங்கிறவங்க மட்டும் கையை வைத்து ஒரு அலையிலே சொல்லுவாங்க. எங்கேயும் நறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளைகள்லாம் கைது பப்ளிக் சட்டம் தான் நிறைய கிடைச்சு. ஏன்னா +2ல டாப்பஸ்ட் மார்க் வாங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென் சொல்றேன். வெளியா சொல்ல நல்லா கவனிச்சுக்க. உன் பேர் வெளியே வரணும். நீ ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லி வெளியே வரணும். உன் கம்பெனில உன் பேர் வெளியே வரணும். உன் பேரு டாப்பஸ்ட்ல வரணும். ஆமென், ஹalleluya. கூத்தடிக்கிறதுல கிறிஸ்தவன் நல்லவன், கோமாளித்தனம் பண்றதுல ரவுடிசம் பண்றதுல நல்லவன், அந்த கதை கிடையாது. ஆமென், ஹalleluya. நேற்று தினம் சர்ச்சை முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு இருந்தோம். மெதுவா வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு கார் ஓரம் கட்டிச்சு. ஓரம் கட்டின கார்ல இருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்து இந்த சைடு ஒரு லேடி, ஒரு கேர்ள் வந்து வாந்தி இருக்கிறா. அந்த சைடு முன்னால ஒரு கேர்ள் வந்து இருக்கிறான். ஏன்னா ரொம்ப ஃபுல்லா போயிட்டு போல. இன்னைக்கு காலையில எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லிம் சப்பிச் படிச்சு சொல்றாரு, சார் ஒன்னே ஒன்று கேட்கட்டுமாங்க. என்னன்னு கேட்டேன். பெட்ரோல் போட்டு வந்தேன், வரும்போது வழியில நின்றுட்டு இருக்காரு. சார் நைட்டு பூரா எனக்கு ரெஸ்ட் இல்லை சார். என்ன, சர்ச்சுக்கு போயிட்டு வர்ற பண்டாரங்களும், இது அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, பண்டாரங்களும் உள்ள வண்டிக்குள்ள தண்ணிய குவாட்டரை வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு வாந்தி எடுத்து விழுந்து கிடனா அந்த ஜென்மங்களை தூக்கி போடுறதுக்கு நாங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நின்றோம் சார். அப்ப நான் சொன்னேன், பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை சீர்திருத்தம் அவங்களை வச்சிருக்கிறார். ஆமென், ஹalleluya. நீங்களே 1 மணி வரைக்கும் நீ என்ன கூத்தடிச்சாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு காந்தி தாத்தா மாதிரி அவர் வச்சிருந்த குரங்கு மாதிரி நீங்க கண்ண மூடிட்டீங்களா இல்லையா? சும்மா இருக்க சார். நொந்து போய் நான் நிக்கிறேன்.
ஆனா என்ன தெரியுமா, புத்தாண்ட கொண்டாடுறதுக்கு இப்படியா? உள்ளுக்குள்ள சிலுவை இருக்கு சார், உள்ளுக்குள்ள ஏசப்பா வசனம் ஒட்டி இருந்தாங்க சார் வண்டியில. ஆனா இப்படி இருந்தது சார். அது மட்டும் இல்ல, அநேக பேர் பைக்ல போய் இந்த சைடுல நிறைய பேர் கீழே விழுந்து. ஆமென், அல்லேலூயா. புத்தாண்டு கொண்டாட்டம் எங்க இருக்குன்னு தெரியுமா? உன் குடும்பத்துக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள. இந்த ஆலயத்துல கொண்டாட்டம் இருந்தா உன் வீடு முழுசு கொண்டாட்டம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உனக்கு ரெண்டாவது என்ன செய்யறாரு? உன் சத்துரு வெட்கப்பட்டது மட்டும் இல்ல, அவன் செய்யற திட்டங்களை பூரா அடிச்சு நொறுக்குவாராம். ஆமென், ஆமென். இந்த வருஷம் எனக்கு சத்துருவே இல்ல பிரதர் அப்படின்னு சொல்ல போறவங்களா எத்தனை பேர்? யோசனை சொல்லிட்டு அங்க போய் அவன் முழுசா நம்ம கம்பெனிக்குள்ள போகும்போது ஏதாவது நின்னா என்ன பண்றது? சொல்லு, நீ உன் வாயில ஜீவனை வச்சிருக்கிறார், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது ஸ்டேஜ்க்கு போகல, ஜீவனை வச்சிருக்கிறார். மரணத்தை குறித்து சொல்லல, உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சுக்க, சாபத்தை சொல்லல. ஏன் தெரியுமா? இந்த 2017 உன் ஆண்டவர் உன் கூட இருந்து உன் சத்துருவை நொறுக்கி அவன் தேடினாலும் காண மாட்டான். அதனால குணசேகர் பிரதர் ரெடியா இருந்துக்கிறது. உங்க ஆவடி இதுல இருந்து அந்த தில்லங்கடி ஓடிட்டான்னு சொல்லணும், வேலையை விட்டுட்டு ஓடிட்டான்னு சொல்லணும். ஆமென். பெரும்பாலும் அது மத்தியிலும் வண்டி போயிட்டு இருக்குது, பார்த்து சிரிக்கிறேன். அந்த கோரத்தை கொண்டு வந்து என்கிட்ட காட்டு. அப்படியேப்பா, அப்படியே சொல்லு, ஆண்டவர் உன் கூட இருந்து செய்வார். குணசேகர் பிரதர் மட்டுமில்ல, ஒவ்வொருத்தரும் சொல்லணும். ஆமென். சோழன் வந்து சொல்லி இருக்காரு, ஆனா அதுக்கு மாறான ஒரு வார்த்தை ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி இருக்காரு. ஆமென். அது மாறான வார்த்தை. அது ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுட்டாரு. 1000 ரூபாய் பாட் பேப்பர்ல எழுதியே கொடுத்த மாதிரி கொடுத்திருக்காரு. என்னன்னு சொல்லி, அவன் என்ன தில்லங்கடி வேலை பார்த்து என்னன்னா சொன்னாலும் சரி, உனக்கு அங்க இடம் இருக்குடா. ஆமென், அப்படிதானே சொல்லியிருக்காரு. அந்த சாட்சிங்க அல்லேலூயா. ஓவரையா எடுத்தேன்னு சொன்னா நான் சொல்ல வேண்டிய இன்னும் 3 பாயிண்ட் சொல்ல முடியாது. ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் அவர் வச்சிருக்கிறார். ஆமென். நீ உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒண்ணு வேண்டாம், ஆண்டவர்ட்ட மட்டும் தந்தி அடி, ஆண்டவர் கரெக்டா எல்லாத்தையும் சீர்படுத்தி தருவார். ஆமென், அல்லேலூயா. படிக்காம லொல்லு பண்ற பிள்ளைகளை குறித்து கவலையப்படாது. ஆமென். சிரிப்பு வருது. படிக்கிற பிள்ளைகள் லொல்லு பண்ற ஏண்டா எட்டி பாருங்க, சரண் உனக்கு பின்னாலும் எட்டி பாருங்க. அல்லேலூயா. கவலையப்படாத, நீ ஆண்டவர்ட்ட கரெக்டா சொல்லிடு, ஆண்டவரே உங்க பிள்ளை நீர் கொடுத்த பிள்ளை அவன் படிக்காம இருந்துட்டு எனக்கு தெரியாது, படிக்கலன்னா உங்க பேர் கெட்டு போகும் அப்படின்னு ஒரு குண்டு மட்டும் போடுங்க, அவர் கரெக்டா பிடிப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தவங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனா படிக்காம இந்த லொல்லு பண்ணவங்க பெட்டை மட்டும் சுத்தி கொசு வந்து கடிச்சுட்டே இருக்கும். ஆமென். ரவினியா சொல்லு, ரவினியா சொல்லு. ஆண்டவர் உனக்கு செய்ய போறது என்ன தெரியுமா? 3வது காரியம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 37 38, Psalm 37 verse 38. திருப்பாடல் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுவாங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுவாங்க. ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். ஆமென். அறுப்புண்டு போவது தான் துன்மார்க்கனுடைய முடிவு. கவலைப்படாத, உனக்கு நியாயமே கிடைக்கல, எல்லாத்தையும் இழந்துட்டேன் நீ நினைக்கிறியா? இல்ல, உனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு 2வது ஒரு காரியம் சொன்னார். 73 சங்கீதம் 73 17 வாசிங்க. அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. அது 16 வாசி. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நல்ல கவனிச்சுக்க. அவன் உன்னை தன் பிள்ளைகள் வடிக்கிற கண்ணி, தன்னுடைய பிள்ளைகள் ஏமாந்து நிற்கிற நிலைமை, தன்னுடைய பிள்ளைகள் தன்னை நம்பி 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 நின்று ஆண்டவரே என்னுடைய மற்ற நிலைமை அப்படின்னு நீ உண்மையாய் கதறி இருப்பாயானா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு
அது விசனமாய் அந்த காரியம் இருந்தது. நீ கதறுவது அவருக்கு விசனம், நீ கலங்குவது அவருக்கு விசனம். அதனால என்ன செய்யறாரு, உனக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும். அதாவது இன்னைக்கு பொட்ட பிள்ளைய பெற்று எடுத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆன உடனே என்ன வந்துடும், ஹார்ட் லப்டப் நினைக்க ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே என்ன ஆகிறது, பீதி ஆகுது. சரியா? லப்பு டப்பு அடிக்கிற ஹார்ட் என்ன ஆகுது, டமாட்டமா டமாட்டமா அடிக்குது. நமக்கு ஒண்ணு பக்கத்துல இருந்து பக்கத்துல இருந்து சுரண்டிக்கிட்டே கரப்பா மாதிரி சுரண்டி என்ன பண்ற, என்ன கல்யாணம் பண்ணலையா, என்ன ஏற பாக்கலையா அப்படின்னு 2 கிண்டுவாங்க. இதன் நிமித்தம் நம்ம இது காரியம் நடக்கலன்னு ஒண்ணு அந்த பெற்றவங்க இருந்து எப்படி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய ஆண்டவர் செய்கிறது அதுதான். நீ என்ன அதை பத்தி கவலைப்படாத, அவருக்கு உன் விசனம் தெரியும். ஆமென். உன் காரியத்தை அவர் முடிச்சு தர்ற வரைக்கும் அவர் என்ன குறித்தார், அதனாலதான் ஒன்று புரிஞ்சுக்க, மண்டல நல்லா ஏத்திக்க, எழுதி இந்த வருஷம் வச்சுக்க. ஆண்டவரே உங்க திட்டம் என்கிட்ட என்ன விரும்புறீரோ அதை செய்வேன் என்று சொல்லி மட்டும் வாக்கு. என்ன செய்ய நினைக்கிறீர், என் மகளை குறித்து நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், என் மகனை குறித்து என்ன செய்ய விரும்புகிறீர் அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை சொல்லு. ஆமென். நேற்று சர்ச்சில் உட்கார்ந்து ஒரு சகோதரி வந்தாங்க, பிரைஸ் தி லார்ட் அங்கன்னாங்க. என் மகனுக்கு பிரைஸ் தி லார்ட் சொன்னாங்க, அங்க பிரைஸ் தி லார்ட் சொன்னாங்க. நல்ல மேடையில ஏறி பாடுற சகோதரி. அவரை முடிச்சுட்டு எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு பிள்ளைகளை காணும் தேடிட்டு அவங்களை கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வர்றேன். அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு தெரியுமா, உங்க 2 பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு பிரியமா நீங்க பயந்து நடுங்கும்படி அவர்களுக்காக போல்டா பாடுவதற்கும் தைரியமா காரியங்களை செய்யறதுக்கும் நீங்க பழக்கி கொடுத்தபடினால அவங்களை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு தான் உங்க 2 பேரையும் பார்த்தேன். யார் 2 பேரையும்? அண்ணே அண்ணன் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயோ அது ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஆமென். அல்லேலூயா. கடவுள்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டு, சாட்சிகள் தானா வரும். மேடு பள்ளங்கள் உன் வாழ்க்கையில உண்டு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் உண்டு. அதை பார்த்து நீ கலங்காத. ஒன்னே ஒண்ணு சொல்லு, நீங்க கொடுத்த பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தம் மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். ஏசையா உன் அன்பு போதுமே, என் நேசரே உன் கிருபை போதுமே. ஆண்டவர் இந்த வருஷம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, நீ இருந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நில்லு. நீ கலங்காத, சோர்ந்து போகாத, அதை பிடிச்சு நில்லு. கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்தே முடிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நல்ல உற்சாகம், இந்த கர்த்தரை உற்சாகம். இதை நான் தியானிக்கும் பொழுது அப்படியே வசனத்தை வாசிக்கிட்டே வந்து அந்த ரெஃபரன்ஸ் பைபிள கொஞ்சம் பார்த்தேன். அதுல ஒரு வார்த்தை வந்தது, நீதிமொழி 14:12. நீதிமொழி, Proverbs chapter 14 verse 12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகள். அது முடிவு எப்படியா, அது வந்து உன்னை வாசிட்டே இருக்கும். ஆமென். நீ நினைக்கிற வழி செம்மையான வழி அல்ல. ஆமென். நல்லா கவனிச்சுக்க, நீ நினைக்கிற வழி செம்மையான வழி அல்ல. தூத்துக்குடி மறை மாவட்டத்துல முதல் தடவையா நான் எக்காலம் ஓப்பன் மீட்டிங்ல ஊதும் பொழுது ஆண்டவர் சொன்னார், 3 வருடங்கள் தொடர்ந்து நீ ஊதணும். அப்படி ஊதவில்லை என்று சொன்னால் அந்த மறை மாவட்டத்துக்கு ஒரு போராட்டம் வரும் என்று சொன்னார். நான் அதை அப்படியே சொன்னேன். அந்த ஃபாதரும் அதை அப்படியே ஓப்பனா சொல்லிட்டார். ஃபாதர் மறந்துட்டார். ஆனா அந்த மக்கள் விசுவாசிகள் சொல்றாங்க, ஐயா 3 முறை எக்காலம் ஊதுவேன்னு சொல்லி ஃபாதரும் சொன்னாங்க, நீங்க சொல்லிட்டீங்க.
இன்றைக்கு அந்த மறை மாவட்டத்துக்கு பிரச்சனை 2 முறை தான் ஊதி இருக்கீங்க. மூன்றாவது முறை ஊதுவதற்கு உங்களை விடல. அதன் நிமித்தம் மறை மாவட்டத்துல சாதி பிரிவினைகள் வந்து அங்க போராட்டங்கள் வந்துட்டு இருக்கு. ஆமென். இப்ப நடந்த கதை என்ன தெரியுமா? கடைசியா இந்த வருஷம் நான் திரும்ப இந்த மாசம் கடந்த மாதம் நான் 2வது தடவை தூத்துக்குடிக்கு போயிருக்கும் பொழுது விஜி சாமியார் பார்த்து சொன்னாரு, தயவு செய்து 2017 வருடம் நீங்க ஈஸ்டரோட மீண்டும் ஏறி எக்காலம் ஊதையே ஆகும். இந்த வார்த்தையை சொல்லி ஒருத்தர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அப்பொழுதுதான் நான் அந்த குறிப்பிட்ட குருவானவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன். அவர் சொன்னது உண்மை. ஆமென். அல்லேலூயா. பொறாமை, கடவுளுடைய காரியம் நடக்காம பொறாமை, எல்லா சத்துருக்களையும் மீறி, எல்லா ஊழியக்காரனையும் மீறி அந்த இடத்துல மீண்டுமாய் மறை மாவட்டத்துல இருந்து வந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அதுக்காக காலர் தூக்குறது இல்ல, சாட்சி. எத்தனை தடை வந்தாலும் எனக்கு புதிய வருஷத்துக்குள்ள எக்காலம் ஊத வைப்பேன் என்று சொல்லி கூப்பிட வைத்த ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அப்போ உன் சத்துரு வெட்கப்பட போறான், உன் சத்துருவை தேடி காண மாட்டேன். கடைசியா எப்படி அவன் போடுற திட்டத்தெல்லாம் காலி பண்ணிடுவான். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அதனால நீ தைரியமா இரு, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம். ஒரு வார்த்தை கூட காதுல கேட்க கடைசியா 1 பேதுரு 4:17 வாசிங்க. 1 பேதுரு 4, 1 Peter chapter 4 verse 17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? முதல்ல ஆரம்பமே எங்க ஆரம்பிப்பா தெரியுமா? நம்மளை பற்றி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள வல்லமையை கொண்டு வருவார். நம்ம